சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மர்டர் ஒன்று நடந்தது ரிப்போர்ட் ஆனது. அதில் இறந்தவர் ஜான் என்ன சேலம் பகுதியை சேர்ந்தவர். அந்த கொலையின் சார்பாக ஒரு புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட கைதிகளை குற்றவாளிகள் தப்பித்து செல்லும்போது தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் மற்றும் அவங்க டீமோடு போகும்போது காவல் ஆய்வாளரையும் கூட போன ஒரு காவல் ஆளுநர் யோகேஷ் அவரையும் தாக்க முற்பட்டதற்காக தற்காப்புக்காக ஒரு துப்பாக்கியில் சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்காப்பு சுட்டதில் ஒரு 3 நபர்களுக்கு காயம் இருக்குது. அவர்களை மேல் சிகிச்சைக்காக அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற எதிரிகளை வழக்கு விசாரணையின்படி கைது செய்து நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரிவ்யூ பண்ணுறது, அவங்களோட ட்ரையல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வழக்கில் எப்படி நடந்ததுன்றதை செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபர்தராக வராத நடவடிக்கை இல்லை. இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதில் விசாரித்து மிச்ச நபர்கள் யார் யார் இருப்பாங்கன்றது தெரியும். சமீப காலமாக பலிக்கும்படி வாங்குற நடவடிக்கைகள் தான் ரொம்ப அதிகமாக ஒன்றையும் பார்த்தீங்கன்னா பரவலாக போயிட்டோம். இந்த அக்ரென்ஸ் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இந்த அக்யூஸ்டில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது இல்லை. நம்ம இப்போ குற்ற சரித்திரத்தால் ஓப்பன் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு. அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்டுமே ரெகுலராக செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க வீடுகளில் போய் செக் பண்ணுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு வராங்களா இல்லையா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது டீம்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபர்தராக வராமல் நடவடிக்கை எடுக்கும். இல்லை, இப்போ தான் நான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். அந்த எஸ்ஓசி பார்க்கல, நான் பார்த்துட்டு வாகனங்கள் சென்று கொண்டு தான் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக போக்குவரத்து இருந்து தான் இருக்குது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? காவல்துறை பேட்ரோல் வண்டி அந்த இடத்துல ஹைவேஸ் தான் இருக்குங்காட்டி நிறைய இருந்திருக்கலாம். பேட்ரோல் வெஹிக்கிள் இருந்திருக்காங்க. நம்ம எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் இப்போ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியல. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. எப்படி நடந்திருக்கு, தவறு யார் மேலே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.